வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 விதமான கோட்டிங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிரெட்டை வந்து தூள் பண்ணிவிட்டு அந்த கிரம்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் பால் ஊற்றி சாப்பிடுவீங்களே, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் இந்த கட்லெட் டிப் பண்ணி பண்ணும்போது என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள் கட்லெட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை எண்ணெய் ரொம்ப பிடிச்சிரும். அந்த எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த உருளைக்கிழங்கு வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தண்ணியிலே அப்படியே விட்டுருவீங்க. அப்படி இருந்தால் தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த உருளைக்கிழங்கு சக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் மசாலா போட்டு குக் பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு லூஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் போட்டிருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டி மாதிரி பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட்லெட்டுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கெச்சப்பும் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் சேனலில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெஜிடபிள் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? வெஜிடபிள் கட்லெட் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 4 நம்பர், கேரட் 2 நம்பர், பீன்ஸ் 6லேருந்து 7 நம்பர், ஆனியன் 1 நம்பர், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 3/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, ஒயிட் பிரெட் 7லேருந்து 8 நம்பர், கார்ன்ஃப்ளேக்ஸ் 1 பேக்கெட், அதாவது 10 ரூபா பேக்கெட், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வெஜிடபிள் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இந்த ஒயிட் ப்ரெட்டை வச்சு க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ரெட்டில் கார்னர் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர், இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதியை வச்சு நம்ம க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரௌன் கலரை வச்சு நீங்கள் க்ரம்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டார்க் ஆகும். அப்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த கார்னர் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதி மட்டுமே எடுத்து வச்சு நம்ம மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி நான் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம் சொல்ல வரேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணால் அந்த ப்ரெட்டு வந்து ஒன்றோட ஒன்று சேரும்போது உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக்ஸி எப்போவுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது லைட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணினா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், இந்த ரெசிபியில் வந்து நான் 2 விதமாக யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிரெட் க்ரம்ஸு, இன்னொன்று வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு. கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக வரும். அதுக்காக மட்டும் தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு 2மே உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி மைதா போடுறோம். எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மைதா 2மே போடுறோங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக கொடுக்கும், மைதா வந்து பைண்டிங் ஏஜென்ட் கொஞ்சம் திக்கான ஒரு பேட்டர் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பைண்டிங் ஏஜென்ட் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக ரெடியாக இருக்கணும். இதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது வெஜிடபிள் கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு அந்த சீரகம் இஞ்சியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் எவ்வளோ நேரம் வதங்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 2 செகண்ட் வதங்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கக்கூடாது, சரிங்களா? அதே டைமில் இந்த வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர். இந்த இடத்துல உங்களோட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் இந்த பவுடர் மசாலா போடணும். அப்படி இல்லைன்னா இந்த பவுடர் மசாலா தீய ஆரம்பிச்சிடும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த பவுடர் மசாலா போட்டோன்னே தண்ணி போட போதில்லை. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். இந்த கேரட் பீன்ஸ் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணுறோம். இந்த கேரட் பீன்ஸ் நல்லா வேக வச்ச கேரட் பீன்ஸாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி இதில் போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கேரட் பீன்ஸை முழுசாக தான் இருக்கும். அதே டைமில்
இந்த ரெசிபிக்கு வந்து உப்பு கரெக்டாக இந்த இடத்துல போட்டுக்கணும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கட்லெட் முடித்த பிறகு உங்களுக்கு சீசனிங் கரெக்டாக இல்லைனா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். முடிஞ்சால் வீட்டில் உருளைக்கிழங்கு மேஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் ரவுண்டாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மசாலா அப்படியே ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஏன் கேட்டேன்னா அந்த மசாலா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ரம்ஸை போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த க்ரம்ஸ் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேலோட்டமாக அந்த க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு என்ன சைஸில் பேட்டி பிடிக்கணுமோ அந்த சைஸில் நீங்கள் பேட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் ரவுண்டாக பிடிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மசாலாவுக்கும் இந்த க்ரம்ஸ் போட்ட பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டியான பக்கம் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அழகான ஷேப்பில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான ஷேப் கிடச்சிச்சில்ல. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டியை வந்து டைரெக்டாக இந்த பைண்டிங் ஏஜென்ட் சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை டிப் பண்ணுறோம். டிப் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் கோட் பண்ணுறோம். அவ்வளோதான். முக்கியமான விஷயம், அந்த பைண்டிங் ஏஜென்ட் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டியை க்ரம்ஸில் இந்த மாதிரி அழகாக கோட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கோட்டிங் பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடாக்கணும். ஏன் கேட்டோன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே குக் பண்ண தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்கும். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக கார்ன்ஃப்ளெக்ஸ் கோட்டட் பண்ண இந்த கட்லெட் ரெடி. க்ரம்ஸில் ரெடி பண்ணுறது வந்து கலர் நல்லா டார்க்கான கலர் கொடுக்கும், ஆனால் சீக்கிரமாக சாகி ஆகிடும். நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு போகும்போது அங்கே கட்லெட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அப்போது என்ன பண்ணுவோன்னா இந்த க்ரம்ஸை கோட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதாவது பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. நல்ல க்ரன்ச்சியாக வேணால் கார்ன்ஃப்ளெக்ஸை கோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நல்ல கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக சாகி ஆகும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த டொமேட்டோ கெச்சப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? டொமேட்டோ கெச்சப் தேவையான பொருட்கள்: தக்காளி 1.25 கிலோ, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ட்ரை பேசில் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், லவங்கம் 2 நம்பர். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த டொமேட்டோ கெச்சப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். அந்த தக்காளி எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி நான் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா, பின்பகுதி அதாவது ப்ளேஸ் போட்டு வச்சுருக்கேன், முன்பகுதி அதாவது கண் பகுதி சொல்லுவாங்க, அந்த கண்ணை வந்து நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் கேட்டேன்னா, தக்காளி பிளான்ச் பண்ணி எடுத்த பிறகு அந்த மேலோட்டமாக இருக்க ஸ்கின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி கொதிக்கிற தண்ணியில் போடுறோம். எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கரெக்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா மேலே இருக்க தோலை பீல் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி மேலே சுருங்கின மாதிரி இருக்கும் தோல். இந்த தோலை அப்படியே எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். இதே சில பேர் என்ன பண்ணுவோம்னா உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிற பக்கம் நான் சொல்லிட்டேன், 85 to 90% அளவுக்கு அரைச்சா மட்டுமே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை.
அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கடாயில் போட்டிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட் வந்து கொதிக்க கொதிக்க மேலே பட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டம்ளர், அதாவது மீடியம் சைஸ் டம்ளரில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு இதில் சர்க்கரை போட்டிருக்கேன், கடுகு பவுடர். இந்த மஸ்டர்ட் பவுடர் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு பிறகு பூண்டு பவுடர். முழு பூண்டு யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா முழு பூண்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் கார்லிக் பவுடர் போட்டினா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், ட்ரை பேசில் பவுடர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செலரி பவுடர் போடணும். மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னா ட்ரை பேசில் பவுடர் போட்டிருக்கேன். எதுனா ட்ரை ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ட்ரை பேசில் பவுடர். இதுக்கு பிறகு லவங்கம் போட்டிருக்கோம். இந்த லவங்கம்லாம் எதுக்காக போட்டிருக்கீங்க கேட்டிங்கன்னா லவங்கம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதே டைமில் மற்ற பவுடர் எல்லாமே சீசனிங் கொடுக்கும். இதுக்கு பிறகு வினிகர் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் டைம் எடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து அந்த டைமிங் மாறும், குக் பண்ணுற டைம் மாறும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டெயினில் வச்சு நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம். எதனால் ஸ்டெயின் பண்ணுறதுன்னா இந்த தக்காளியில் இருக்க விதை எல்லாமே ஸ்டெயின் பண்ணி எடுத்தால் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கிடைக்கும். ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திப்பி இருக்கும். இந்த திப்பியை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் ஆனால் அழகான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் கட்லெட்டும் டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த 2 கட்லெட்டும் வித்தியாசம்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது க்ரம்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதாவது பிரெட் க்ரம்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிரன்ச்சியாக இருக்கும், அதே டைமில் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் எந்த அளவுக்கு கிரன்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.